குட் ஈவினிங் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட்டு நம்ம வீடியோவில் என்ன பார்த்தோம்? ஒரு தொழில்நுட்பம், ஒரு டெக்னாலஜின்றதை அடாப்ட் பண்ண முடியாமல் ஒரு நிறுவனம் வந்து ஃபெயில்டில் இப்போது மார்க்கெட்டில் இல்லைன்றதை பார்த்தோம். ஸோ நோக்கியான்ற ஒரு மொபைல் கம்பெனி. இப்போ டெக்னாலஜின்றது நம்ம எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நமக்கு நம்ம நாட்டோட மிகப்பெரிய ஒரு பில்லர் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நிறுவனமாக திகழ்ந்துட்டுருக்கிறது டாட்டா குழுமத்தின் நிறுவனம். இவங்க தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் துறையில் டெக்னாலஜிக்குள்ளே என்ட்ராகிறாங்க. ஆனால் நம்ம என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக நம்ம என்ட்ரி கூட இவங்க ஆரம்பிக்கிறது கூட ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கங்கே நமக்கு இப்போது கம்ப்யூட்டர் சென்டர் நம்ம போய் பார்ப்போம்ல, ஸோ ப்ரௌசிங் சென்டர் இருக்குல்ல, அதே மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இவங்களோட கம்பெனிக்காகவே ஆரம்பிக்கிறாங்க. அதாவது டாடா குழுமத்தை அதுக்குள்ளே இருக்கிற மேனேஜ்மெண்ட் ஒர்க்குக்காகவே இவங்க சின்னதாக ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் 1968. ஆனால் இந்த பீரியடில் 2 யூஎஸ்ஏகே, அதாவது அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும், யூகேல ஐரோப்பியா, 2 பேருமே இதில் நல்லா டெக்னாலஜியில் டெவலப்பாக இருக்கிற நேரம் அது. ஆக்சுவலாக அவங்க பில்ட் பண்ணி நம்ம இப்போ தான் கம்ப்யூட்டர் நம்ம நாட்டில் இருக்குது. அதுவும் பெரிய கம்பெனியில், அதுவும் அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிற நிறுவனத்துக்கு யூசேஜுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்க டைம் அது. ஆனால் அமெரிக்காவில் ஐரோப்பிய ஒன்றியத்திலையும் அதுக்கு முன்னாடியே இந்த கம்ப்யூட்டர்ன்றதை வளர்ந்து அவங்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ நம்மகிட்டே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம இப்போ இருக்கோம். ஆனால் அவங்களோட டெவலப்மெண்ட்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் இந்த ஃபீல்டில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நாம் இப்போ டிசிஎஸ் இப்படி ஆரம்பிக்கிறப்போ, டிசிஎஸ் வந்து இந்த மாதிரி டைமில் தான் ஆக்சுவலாக வந்து என்ன ஆகுதுன்னா, Y2K ப்ராப்ளம்னு ஒரு பிரச்சனை. ஆக்சுவலாக சின்ன இஷ்யூஸ். இந்த இஷ்யூஸ் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அதாவது நம்பர்ஸ் இருக்குல்ல, இயர்ஸ் இருக்குல்ல, 4 டிஜிட்டல் இயர்ஸ் இருக்குல்ல, அந்த இயர்ஸை வந்து நீங்கள் 2 டிஜிட்டலாக தான் சிஸ்டத்தில் சேவ் பண்ணிட்டு வர முடியும். அதாவது 1960னா 60ன்றதை மட்டும்தான் சேவ் பண்ண முடியும். 19 சேவ் பண்ண முடியாது, 60 தான் சேவ் பண்ண முடியும். இதேமாரி சேவ் பண்ணி அந்த இயரோட டேட்டாஸ் எல்லாமே அவங்க சேவ் பண்ணி வச்சுட்டு வருவாங்க. ஒன் ஆஃப் டைமில் வந்து 2000 1900 வந்துடுது. மேபி இந்த இயரில் வந்து 00ன்னு வந்துடுது. 00ன்னு வந்தோடனே, அதாவது பெரிய நம்பர், 0ன்றது கம்மி நம்பர். இதுக்கு முன்னாடியே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி வந்திருக்கும். 1 2 3 4 5 6 7 9 வரைக்கும் வந்திருக்கும். கரெக்டாக 0ன்றது டபுள் டிஜிட்டில் வரப்போ 00 ஆகிடும் அது மறுபடியும். அதனால் என்ன பண்ணுறாங்க, 4 டிஜிட்டலாக மாற்றணும். அதாவது ஒரு 1978 அப்படின்னா வெறும் 78ன்னு தான் சேவ் பண்ண முடியும். 1978ன்னு சேவ் பண்ண முடியாது. ஸோ ஒன் ஆஃப் டைமில் வந்து 2000 வந்தப்போ 2000ன்றதை ஃபுல்லாக சேவ் பண்ண முடியல, 00 தான் சேவ் பண்ண முடியுது. இப்படி சேவ் பண்ண என்ன ஆகும்னா, பழைய டேட்டா எல்லாமே எரேஸ் ஆகிடும். சிஸ்டத்தில் இருக்கிறது சேவிங்ஸு எல்லாமே கரெக்ட் ஆகி அது வரைக்கும் அவங்க பில்ட் பண்ணது எல்லாமே கரெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. இந்த சுச்சுவேஷன் தான் என்ன சொல்லுவாங்கன்னா Y2K ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ஸோ கேன்றதை நம்ம மென்ஷன் பண்ணோம்னு தெரியும் உங்களுக்கு. ஒய் 2020K 1K, கேன்றது இயர். ஆக்சுவலாக அந்த டைமில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இதுதான் வந்து இந்தியாவுக்கான டெக்னாலஜிக்கில் ஒரு என்ட்ரி கார்டுன்னு கூட சொல்லலாம். இந்த டைமில் இந்த டிஜிட்டல் இருக்குல்ல, 2 டிஜிட்டல்ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு அளவுக்கு இருக்கும். நீங்கள் இதை புரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட் Y2K இஷ்யூஸ்ன்னு சர்ச் பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் வந்து
இந்த 2 டிஜிட்டல் சேவ் பண்ணத ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும்ல, அதெல்லாமே 4 டிஜிட்டலாக மாற்றுறதுக்குனே வந்து இந்தியாவுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. ஆர்டர் வந்துச்சு. ஆக்சுவலாக எம்ப்ளாயி தேவைப்பட்டாங்க. இந்த டைம் தான் இந்தியாவுக்கு சாஃப்ட்வேர் நிறுவனம், சாஃப்ட்வேர் துறையோட என்ட்ரி கார்டு ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் டாட்டாவில் வந்து 1968 வந்து கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணாலும் இந்த Y2K பிரச்சனை மூலயமா நமக்கு சாஃப்ட்வேர் துறையில் என்ட்ராகிறதுக்கான சான்ஸ் வந்து 1990 தான் கிடைக்கிது. அதுக்கப்புறம் தான் சாஃப்ட்வேர் துறையில் இன்னைக்கு இந்தியாவோட மென்பொருள் நிறுவனமான டிசிஎஸ் ன்றது மிகப்பெரிய சேவை நிறுவனம் இருக்குதுல்ல, நம்ம ஸ்டாக்கில் பார்த்துருப்போம். ஸோ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு கேம்லின்றதை விட அதை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா பேக்கில் இருக்கிறது எப்படின்னு தெரியும். ஸோ இன்றைக்கி இருக்கிற 2 நிறுவனம் இன்ஃபோசிஸ், விப்ரோ, இன்னொன்று டிசிஎஸ். 3மே வந்து நல்ல பெரிய கம்பெனி, சாஃப்ட்வேரில் பில்ட் பண்ணது. ஆக்சுவலாக நோக்கியான்றது பார்த்தீங்கன்னா எங்கே லூஸ் பண்ணாங்கன்றது தெரியும். இந்த சாஃப்ட்வேர் கொஞ்சம் டெக்னாலஜி அடாப்ட் பண்ண முடியாமல் அந்த இடத்துல பட்டன் சிஸ்டம் அது வந்து வெப் 1, வெப் 2, வெப் 3 அந்த சீரீஸில் வரும் ஆக்சுவலாக. ஸோ வெப் 1ன்றது கம்யூனிகேஷன், வெப் 2ன்றது வந்து அது நம்ம தனியாக கூட பார்ப்போம். அது கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணோம். டெக்னாலஜின்ற எடுத்துட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, கம் டு த பாயிண்ட். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இதோட மார்க்கெட்டர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆரம்பிச்சு, சாஃப்ட்வேர் துறையோட இன்க்ரீஸ் வேல்யூலாம் இன்க்ரீஸ், ஜாப்ஸ் அதிகமாக இருந்துச்சு. வேர்ல்டு ஃபுல்லாக சாஃப்ட்வேர் டெக்னாலஜியை பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. 1990க்கு அப்புறம் இப்போ வரைக்கும், அதாவது 92 தான் நம்ம வந்து குளோபலைசேஷன் ஓப்பன் பண்ணுறோம், உலகமயமாக்கல் ஓப்பன் பண்ணுறோம். 92 அப்போ வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர், பிரதமர் வந்து மன்மோகன் சிங், அவர் தான் 92ல் ஓப்பன் பண்ணிட்டார் ஆக்சுவலாக. அதெல்லாம் அதுக்கப்புறம் நெட்வொர்க் ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாகவே சாஃப்ட்வேர் டெக்னாலஜின்றதை பில்ட் பண்ணி இன்னைய வரைக்கும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறோம். இதில் 2மே இருக்குது ஆக்சுவலாக. சாஃப்ட்வேரில் அட்வான்ஸ்டு, டிஸ்அட்வான்ஸ் இருக்குது. அது எங்கே தான் எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்குல்ல ஆக்சுவலாக. இருக்கும் அட்வான்ஸ், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். மேக்ஸிமம் எதோட பர்சன்டேஜ்னு பார்க்கணும். இப்போ உங்களுக்கு அட்வான்டேஜ் 100%ல் 80% அட்வான்டேஜ் இருக்கா, இல்லை 20% இருக்குன்னா எது அதிகமாக இருக்கோ அதுதான் நமக்கு ப்ராடக்ட் மேக் பண்ணுறதில் அதுதான் முக்கியம் ஆக்சுவலாக. இப்போ 80% வந்து நமக்கு அது வந்து இல்லை, கரெக்டாக இல்லைன்றப்போ 20% தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் லாங் டைமில் ஒரு பேட் டெக்னாலஜின்றது சஸ்டெயின் ஆகாது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து 1990 தான் வந்து நம்ம வந்து ஃபோன் டெக்னாலஜி இருக்குல்ல, இதை வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறோம் ஆக்சுவலாக, தனியார் மயமாக்குறோம். ஸோ இதன் மூலமாக, ஏன்னா கவர்மெண்ட்டால் எல்லாமே மேனேஜ் பண்ண ஓரளவுக்கு தான் மேனேஜ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக கவர்மெண்ட்டில். அதனால் கொஞ்சம் ப்ரைவேட்லேயும் இருக்குது. அந்த டைமில் தான் மேக்ஸிமம் நம்ம அப்போ தான் பார்த்துருப்போம் நோக்கியா அங்கேருந்து கொஞ்சம் வெளியே போயிருப்பாங்கன்னு. இருந்த மார்க்கெட்டையும் இன்னும் லாங் லைஃப் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க மார்க்கெட்டில். ஸோ உங்கள் பிஸ்னஸையும் முடிஞ்சால் டெக்னாலஜியை இதை வந்து 2 விதமாக பார்க்கலாம். ஸ்டோரி, ஸ்டார்ட் அப், அந்த விஷயத்தில் ஒரு பிராண்டிங், இல்லை நீங்கள் ஓனாக ஆரம்பிக்கிறீங்க, இன்ஸ்பயராக இருக்கீங்கன்னா அப்படி பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் டிசிஎஸ், நமக்கு ஐடி செக்டரில் டிசிஎஸ் இருக்குது, டெலிகாம் செக்டரில் இந்த ஷேர்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் இதை தான் பேசிக்காக கற்றுக்க போகிறோம். இதை கற்றுக்கிட்டு தான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு இப்போ ஒரு அளவுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ வரப்போகிற வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம்.
மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.